Hi viewers and subscribers, welcome to Samayal. Today உங்களுக்கு ஒருத்தங்க சமைச்சு காட்ட போறாங்க. So today recipe வந்து பாத்தீங்கன்னா பொட்டேட்டோ பொரியல். அதுக்கு தேவையான ingredients பார்க்கலாம். பெரிய வெங்காயம் வந்து 2, பூண்டு வந்து 3 பல்லு, வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து 4 எடுத்துக்கோங்க. எண்ணெய் 4 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகாய் தூள், கடுகு, உளுந்து. ஸோ அந்த குக் குயின் வந்து இவங்க தான். இவங்க வந்து என்னோட டாட்டர். ஸோ 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். COVID-19 லாக்டவுன் வந்தோடனே ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாத்துக்கும் கொடுத்ததுனால ஸோ இவங்களையும் சமாளிக்கணும், அவங்க அப்பா ஒர்க் பண்ணிடும், அவங்கக்கிட்டேயும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கணும். ஸோ கடுகு வந்து 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெடித்ததுக்கப்புறம் உளுந்து போட்டுக்கலாம். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அப்போ ஏதோ கேட்டு அடம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வாங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். உளுந்து வந்து 2 டேபிள்ஸ்பூன். கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து பெரிய வெங்காயத்துலேயே சின்ன வெங்காயங்கிறதுனால நான் 2 எடுத்துக்கிட்டேன். நீளமாக கட் பண்ணிவிட்டு பூண்டு வந்து 3 பல்ல வந்து நான் தோலோடு தான் 2 தட்டி வச்சுருக்கேன். மேடம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னோடனே ஸ்டூவில் தூக்கிட்டு வந்துட்டு நான் தான் பண்ணுவேன்னாங்க. ஸோ அதனால் உங்க கூட இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ வந்து உளுந்து வந்து நமக்கு வந்து பொன்னிறமாயிடுச்சு. நம்ம வந்து வெங்காயம் பூண்டு வந்து போட்டு வதக்கிக்கலாம். கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதக்க தேவையில்லை. அந்த பூண்டோட பச்சை வாசனையும் போடுற மாதிரி வதக்கினா போதும். ஸோ உங்கள் வீட்டிலலாம் உங்கள் குழந்தைங்க என்ன சேட்டை பண்ணுவாங்க, எப்படி சமாளிக்கிறீங்கன்னு நீங்களும் கமெண்டில் எனக்கு போடுங்க. ஸோ மிளகாய்த்தூள் 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். கிச்சனுக்குள்ளே விட்டுறாதீங்க. உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் நம்ம வந்து கற்றுக் கொடுத்துட்டோன்னா, இப்போ இருக்க பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஐக்யூ பவர் அதிகமாக இருக்குது. ஸோ ரெகுலேட்டரை ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கிச்சனுக்குள்ளே விடாதீங்க நீங்கள் இல்லாதப்போ. நாம் வந்து இப்போ வந்துட்டு அது வதக்கியாச்சு. மிளகாத்தூள் போட்டோம் இல்லையா, அது பச்சை வாசனை போயிடுச்சு. நான் உருளைக்கிழங்கு 4 வந்து வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணும்போது கத்தியில் கட் பண்ணியோ அருவாமனையில் கட் பண்ணியோ வச்சுக்காதீங்க. அப்படியே கையிலையே உதிர்த்துற மாதிரி நீங்கள் போடுங்க. ஏன்னா கையிலையே பசைஞ்ச மாதிரி போட்டோன்னா நமக்கு வந்து அந்த மிளகாத்தூள், வெங்காயம், பூண்டு ஸ்மெல்லாம் நல்லா உருளைக்கிழங்குல இறங்கும் அந்த மசாலா. ஸோ அதனால தான் நீங்கள் இப்படி போடுங்கன்னு சொல்கிறேன். ஸோ என்னோடய டாட்டர் பண்ண பொட்டேட்டோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் பேபி பொட்டேட்டோன்னு சொல்லி வச்சேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.